Hey friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க் தான், ஹேர் வாஷ்னு கூட நீங்க சொல்லலாம். ஒன் டைம் யூஸ் பண்ணி இங்க பாருங்க, உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தெரியும். ஓகே फ्रेंड्स, என்னது அப்படினு பாத்தீங்கன்னா பியர் வச்சு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்ப நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே फ्रेंड्स, வாங்க நமக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இது உங்களுக்கு வந்து இதோட யூசேஜ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஜி ஹேரா இருந்துச்சுனாலோ, உங்களுக்கு ஹேர்லாம் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் இந்த கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சுனால நீங்கள் ஹேர் பேக் வேணால் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். சரி, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தெரியும். இங்கே பாருங்கள், எனக்கு நான் வந்து உங்களுக்கு கிங்ஃபிஷர் பியர்லாம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தான் மார்க்கெட்டில் சரி லோக்கலில் கிடைக்கும். அது கொஞ்சமாக உங்களுக்கு போதும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும். உங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பாருங்கள், உங்கள் ஹேர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் ஒரு வாட்டி நீங்கள் வாங்கினாலே போதும். உங்களுக்கு ஹேருக்கு ஃபேஸ்க்கு ரொம்ப இதுக்குமே யூஸ் ஆகும் உங்களுக்கு இந்த பியர். நீங்கள் இது ஆல்கஹால் மட்டும் நினைக்காதீங்க, உங்களுக்கு பியூட்டி ப்ராடக்ட்லேயுமே உங்களுக்கு சூப்பராகவே யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஹனி போட்டு ரொம்பவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். எப்போவுமே பியர் வந்து நீங்கள் செப்பரேட்டாக யூஸ் பண்ணி உங்களை ஹேருக்கோ ஃபேஸ்க்கோ யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஃபேஸ் ஹேர் எல்லாமே டேமேஜ் பண்ணிடும். ஸோ ஏதாவது மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் லெமன் யூஸ் பண்ணுறேன். இதில் சீடெல்லாம் எடுத்துகிட்டு ப்ளெயின் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஹேர் வந்து ட்ரை ஹேராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளிசரின் யூஸ் பண்ணுங்கள். இது நார்மல் ஹேராக இருந்துச்சுன்னா, ஆயிலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிளிசரின் யூஸ் பண்ண வேண்டிய ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ஹேர் ட்ரை ஆனதுனால நான் கிளிசரின் ஆட் பண்ணுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஹனி ஆட் பண்ணுங்கள். ஹனியும் அதே மாதிரி தான், ஜாஸ்தியாக வேண்டாம், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் போதும். அதையும் போட்டு இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ட்ரை ஹேராக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஹனி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். இது எதுவுமே செப்பரேட்டாக இல்லாமல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்கு அளவு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஹேரில் ஸ்கேல்ப்லேருந்து எண்டு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு காட்டன் பால் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். எல்லா ஹேர்லேயும் பண்ணுறது மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் 30 to 45 மினிட்ஸ் இதை ட்ரை ஆக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நீங்கள் என்னங்க நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணுறது மாதிரி ஷாம்பு போடுறீங்கன்னா ஷாம்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா நார்மலாக கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு சீரம் அப்ளை பண்ணாமலே உங்கள் ஹேர் சூப்பராகவே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஹேரில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஃபுல்லாக இல்லாமல் காட்டன் பாலில் டிப் பண்ணால் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். கை வச்சுட்டு அப்ளை பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸ்கேல்பில் பட்டாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி ரிசல்ட் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 45 மினிட்ஸ் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.